ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஐஎஸ்எல் மீடியா டேல அப்கமிங் சீசன் பற்றி நம்ம சென்னை எஃப்சியோட ஹெட் கோச் அவன் கயல் என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம அவன் கயல், ரியான் எட்வர்ட், டேனியல் சிமாச்சிக்கு அண்ட் அன்கிட் முகர்ஜி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் மீடியா டேல ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் நம்ம அவன் கயல் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்கமிங் சீசன் ஒரு டிஃப்ரெண்ட்டான சீசனாக இருக்க போது சென்னை எஃப்சிக்குன்ற மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம அவன் கயல். ஸோ கம்பேர் டு லாஸ்ட் சீசன் இந்த வாட்டி நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்குவாடை ரொம்ப ஸ்ட்ரென்தன் படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் அண்ட் யங் டேலண்டட் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. அந்த வருஷத்தில் நம்ம அவன் கயல் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவிட்டி அப்கமிங் சீசனுக்காக ட்ரான்ஸ்ஃபரில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஆக்டிவிட்டி முடிஞ்சிருக்குன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறன்ற மாதிரி நம்ம அவன் கையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த சீசனுக்காக அந்த ஸ்குவாடை ஸ்ட்ரென்தன் படுத்துறதுக்காக நாங்கள் லாஸ்ட் சீசனே பார்த்தீங்கன்னா இதுக்கான பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் நவம்பர்லேயே பார்த்தீங்கன்னா எங்களோட பிளானை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் குட் டேலண்டட் பிளேயர்ஸ் கிட்டே முன்னாடியே நாங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்கமிங் சீசனுக்காக ஸ்குவாடில் சேர்கிறதுக்காக கியான் நசிரி, ஹம்தே, குர்கிரத்ன்ற மாதிரி குட் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் டார்கெட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட யங் பிளேயர்ஸான இர்ஃபான் யாதவ், ஜித்தேஸ்வர், ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீட்டைனும் பண்ணோம். ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்களோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நாங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணது அண்ட் ரீடென்ஷனாக ரொம்ப நல்லா பண்ணி முடிச்சதுக்கு. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட டீல்ஸ், அதாவது அப்கமிங் சீசன் எங்களோட டாஸ்க் இதுதான். ஸோ இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் சென்னையில் தான் இருக்க போகிறேன்ற மாதிரி அந்த டீலை நாங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சோமோ எங்களோட ஸ்குவாடை நாங்கள் சூப்பராக பில்ட் பண்ண ரொம்ப உதவியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம அவன் கையில் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஸ்குவாடில் இணைஞ்சிருக்கிற பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜெல் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலாக கஷ்டப்படுறாங்கன்ற மீன்ஸ் ரொம்ப டைம் எடுத்துக்குவோம். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். கண்டிப்பாக அப்கமிங் சீசன் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு விக்ட்ரியோடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண காத்துட்ருக்கோம். ரொம்ப சூப்பராக குட் ஸ்டார்ட்டை நாங்கள் காமிக்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் கிட்டேருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன், அவங்களோட கேம் என்ன எனக்கு கிடைக்க போகுதுன்ற மாதிரி எனக்கு அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம அவன் கையில் சொல்லியிருப்பாரு. அண்ட் இனிஷியல் மேட்சஸ்லேயே மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ், மும்பை சிட்டி, ஸோ இந்த மாதிரி பிக் கிளப்ஸை நம்ம எதிர்கொள்ளும் போது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் ஸ்டார்ட்டை நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வின் பண்ணணுன்ற மாதிரி தான் தாட்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணணுன்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் வரப்போகிறது இல்லை. பட் எங்களோட சீசனை, எங்களோட அப்கமிங் சீசன் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாகணும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 மேட்சஸ் தோக்கிறது, ஸோ இதை பற்றி அவர் சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்டார்ட்டு நாங்கள் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா பட் இதில் எங்களுக்கு டிஃபிகல்ட்டும் இருக்குது. ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் 10 மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 மேட்சஸ் எங்களுக்கு அவே மேட்சஸ் தான். எங்களோட ஹோம் கிரவுண்ட் அண்ட் ஃபேன் சப்போர்ட்டோட பார்த்தீங்கன்னா சரியாக நாங்கள் 4 மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். பட் இதை பற்றி அவர் ப்ரெஸ் பண்ணி சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நேச்சுரலாக நம்ம எப்படி மூவ் பண்ணுறோமோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். பட் எங்ககிட்ட நல்ல டேலண்டட் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் அந்த இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் டீமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டீம் பார்த்தீங்கன்னா ட்ராஃபி அடிக்கக்கூடிய திறமை இருக்கிற டீம் தான். பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட்டாகணும் அண்ட் கன்சிஸ்டன்சியான கேம் காமிச்சாகணும். இதில் என்ன முக்கியமாக சொல்லியிருப்பாருன்னா, ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் இந்த கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரெஷரை நாங்கள் கொண்டு போக போகிறது இல்லை. ஸோ கடைசி மேட்சஸ் லாஸ்ட் ஒரு 5 to 6 மேட்சஸில் கண்டினியூஸ் வின் கொடுத்தாகணும். ஒரு 4 மேட்சஸ் வின் பண்ணி ஆகணுன்ற மாதிரி இப்போவே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த லாஸ்ட் மேட்சஸில் லாஸ்ட் சீசன் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரை போட விரும்பல. முடிஞ்ச வரைக்கும் இனிஷியலாகவே ஒரு ஸ்ட்ராங் ஸ்டார்ட்டை கொடுக்க காத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம அவன் கையில் சூப்பராக சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நம்ம சென்னை எஃப்சியோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரான லூகாஸ் பிராம்பிலாவை பற்றி அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காருன்னா, ஸோ அப்கமிங் சீசன் லூகாஸ் பிராம்பிலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒர்க் காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நானும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா ராஃபேல் கிரவலாருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டை தேட ரொம்ப எங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் லூகாஸ் பார்த்தீங்கன்னா ஸோ சிப்ரஸ் நாட்டில் ஹை லெவல் கேம் ஃபுட்பால் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் ஓர்த்திலோஸ் எத்தினியோ ஃபுட்பால் கிளப்பில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ராஃபாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நாங்கள் லூகாஸை உள்ளே கொண்டு வந்தோம். லூகாஸோட எபிலிட்டி பற்றி எனக்கு சூப்பராக தெரியும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மேனை பீட் பண்ணுறதா இருக்கட்டும், ஈவன்ஸ் கோல் ஸ்கோரிங் பண்ணுறதா இருக்கட்டும், சான்ஸை க்ரியேட்டிவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஒரு குட் பேக்கேஜ்டு பிளேயர்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த யங் 29 இயர்ஸ் ஓல்டு உள்ள நம்ம லூகாஸ் அவரோட ஒர்க் ரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்கமிங் சீசன் சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் அது அவருக்கே தெரியுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் லூகாஸ் பிராமிலா, ஸோ லைக் ரஃபேல் கிரெவலாரோ அண்ட் கிரெக் ஸ்டீவார்ட்ன்ற மாதிரி அவங்களோட கேமை அவர் காமிக்க முடியுமா, ஸோ அவங்கள மாதிரி ஒரு பிளேயரா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஸோ நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேம் காமிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் சென்னைக்கு நாங்கள் அவரை பை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு ஒரு சூப்பர் நம்பர் 10 பிளேயர்ஸ் 2 பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க. அதில் முக்கியமான பிளேயர் லூகாஸ் பிராம்பிலா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்தியன் ஃபுட்பாலில் அவருக்கு அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா இப்போ தான் ஸ்குவாடில் இணைஞ்ச யங் பிளேயர்ஸ்
எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே சென்னையினோட ஸ்குவாடில் ஜெல்லாக கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி லூக்காஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் லூகாஸ் பிராமெலாக்கு ஏகப்பட்ட பொறுப்புகள் இருக்குது அப்கமிங் சீசன். ஏன்னா ராஃபான்ற மாதிரி ஒரு மெஜிஷியன் இருந்துட்டு போன இடத்த ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் சென்னை எஃப்சி ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் அந்த கிரியேட்டிவ் அட்டாக்கிங் பிளேயரை வச்சு தான் மூவ் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 70 மினிட்ஸ் வரைக்கும். ஸோ ஃபிட்னஸ்ன்ற மாதிரி ஏகப்பட்டது கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. ஸோ அதை தான் அவர் அட்ரஸ் பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஏகப்பட்ட ஒர்க் இருக்குது அப்கமிங் சீசன் லூகாஸ்க்கு. ஸோ எனக்கு தெரியும் அவர் வந்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார் அப்கமிங் சீசன் சேலஞ்சுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதுதான் எனக்கு வேணும். என்னோட பாய்ஸ் கிட்ட பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறத விட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நெக்ஸ்ட் லெவல் போய் ஆகணும். ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆசை. ஸோ இப்போதைக்கு அவங்களோட கேம் எப்படி இருக்கோ அதை விட பெட்டராக இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ அப்கமிங் சீசன் பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா. ஸோ அதுதான் என்னோட ஆசைன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஐஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ரொம்ப முக்கியம். எங்களோட ஸ்குவாடில் இப்போதைக்கு லூகாஸ் பிராமெலா மட்டும்தான் ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வித் ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதாவது லாஸ்ட் சீசன் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கோனார் ஷீல்ஸாக இருக்கட்டும், ரியான் எட்வர்டாக இருக்கட்டும், சென்னை எஃப்சி ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப்லேருந்து வில்மர் ஜோர்டனோ அண்ட் டேனியல் சிமாச்சிக்கு அண்ட் ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ்னா எல்சினோவும் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க டீமை ஸ்ட்ரென்தன் படுத்த அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஐஎஸ்எலோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு ஃபாரின் பிளேயர் வராங்க அண்ட் இந்தியன் கண்டிஷன்ஸில் அடாப்ட் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு சில ஃபாரின் பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே இந்தியன் ஃபுட்பாலில் அந்த ஒரு கிளிக் ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் இனிஷியலாகவே சக்ஸஸாக பார்ப்பாங்க. இன்னொரு பிளேயர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அண்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா பண்ணாலும் பட் அந்த சக்ஸஸ்ன்னு ஒன்று கிடைக்காது. ஈவன் அது ஒரு குட் பிளேயராக இருந்தாலும் பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடாப்டேஷனாக இருக்கட்டும். ஸோ இன்னும் நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த இந்தியன் கண்டிஷனை நாங்கள் அடாப்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஹீட்டாக இருக்கட்டும் அண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், ஹியூமிடிட்டிஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பட் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆசை ஃபாரின் பிளேயர்ஸாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம இந்தியன் நேஷனல் டீம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சென்னை எஃப்சி பற்றி அவர் அப்கமிங் சீசன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். ஸோ ப்ரீ சீசன் மேட்சஸ் எல்லாம் அவர் பெருசாக கவலைப்பட போகிறதில்ல. ப்ரீ சீசன் மேட்சஸ்லேருந்து எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ ஒரு கம்ப்ளீட்டான நாலேஜ் கிடைச்சதுனால அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், ஹாப்பியாக இருக்கார். ஸோ எங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, எங்கே நம்ம டீம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்குது, ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அண்ட் எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எதில் மாற்றணுன்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஐடியா நம்மளுக்கு பந்தோத்கர் ட்ரோஃபிலேருந்து ஒரு சூப்பர் நாலேஜ் கிடச்சிருக்கோம். கண்டிப்பாக அது ஐஎஸ்எல் சீசனில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்காக ரெக்டிஃபை பண்ணி ஒரு குட் கேமை காமிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மறுபக்கம் போகும்போது நம்ம நேஷனல் டீம் பற்றியும் சூப்பராக சொல்லிட்டு போயிருப்பார். ஸோ எங்களோட எல்லா டியூட்டியுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியன் ஃபுட்பாலை இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியன் சூப்பர் லீகை பயங்கரமாக பேசும்படியாக நம்ம கொண்டு வரணும். ஸோ என்னோட ஃப்ரெண்டான மனோலோ மார்க்கஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடை இப்போ லீட் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா FIFA ரேங்கிங்கில் அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுவாங்க. எனக்கு சரியாக தெரியல எவ்வளோ நாள் ஆகும்னு. பட் கண்டிப்பாக இன்னும் ஒரு 8 to 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா FIFA வேர்ல்டு கப்புக்கு இந்தியா டீம் குவாலிஃபை ஆவாங்க. அதுக்கேற்ற பொட்டன்ஷியல் நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அண்ட் இன்னும் அட்ரஸ் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஆஸ் அ கிளப் மேனேஜர்ஸாக எங்களோட டியூட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஃபுட்பாலை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுன்ற மாதிரி சூப்பராக சொல்லியிருப்பார் நம்ம அவன் கையில்.